அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபி அவர்கள் சொல்வார்கள், இரஹமு மன்ஃபில் அர்தி இரஹமுக்கும் மன்ஃபிஸ் சமாயி. பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுகள், வானத்தில் உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். நமக்கு மத்தியிலே வாழக்கூடிய மற்ற ஜீவராசிகள் மீது நாம் கண்ணியம் வைக்க வேண்டும். நீங்கள் இந்த படத்திலே வாழக்கூடிய ஒரு ஒட்டகத்தை பாருங்கள். நைஜீரியா நாட்டிலே வெயில் தாங்க முடியாமல் கடுமையான தாகத்திலையும் பசியிலையும் சுருண்டு ரோட்டிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்திற்கு அந்த வழியாக சென்ற ஒரு வாகனத்தினுடைய டிரைவர் இறங்கி அதனுடைய தாகத்தை அறிந்து அருகாமையில் சென்று அவருக்காக தன்னிடத்தில் வைத்திருந்த தண்ணீரை அந்த ஒட்டகத்திற்கு கொடுத்து அவர் தண்ணீர் லாரியையே கொண்டு வர சொல்லி அதன் மூலமாக அதற்கு உதவி செய்த காட்சி உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மனித நேயத்தை இங்கே ஏற்படுத்துகின்றது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அத்தா ஜமலுல் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடத்திலே ஒரு ஒட்டகம் வந்து வகஃபா அமாமஹு, நபியர்களுக்கு முன்னாடி நின்று சும்ம அசர்ர இலைஹி பி ஷக்வா மின் சாஹிபிஹி, தன்னை மேய்க்கக்கூடிய வளர்க்கக்கூடியவரை பற்றி முறையிடுகின்றது. பி அன்னஹு யஜஅலுஹு யஅமலு, அவர் என்னை நன்றாக வேலை வாங்குகின்றார். ஃபௌக தாக்கத்திஹி, என் சக்திக்கு மேலே வேலை வாங்குகின்றார். ஆனால் யஜுஉஹு, என்னை பட்டினியாக போடுகின்றார் என்று ஒரு ஒட்டகம் முறையிட்டது. உடனே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒட்டகம் யார் உள்ளது என்று கேட்கும்போது ஒரு அன்சாரி தோழர்களை சொல்கிறார்கள். அவரை அழைத்து பெருமானார் சொல்றாங்க, அமா தத்தகில்லாஹ ஃபி ஹாதிஹில் பஹீமத்தல்லதி மல்லகஹல்லாஹ், அல்லாஹ் உனக்கு தந்த ஒட்டகத்தை இப்படியா நீ செய்கின்றாய்? அன்னஹு ஷகா இலைய அன்னக தஜிஉஹு வ தத்உஹு, அது என்னிடத்திலே தன்னுடைய செய்கையின் மூலமாகவே அது என்ன செய்கின்றது? உன்னை பற்றி முறையிடுகின்றது. நீ அதற்கு நன்றாக வேலை வாங்குகிறாய், சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிறாய் என்று அது என்னிடத்தில் முறையிடுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இங்கு கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியின் மீது இரக்கம் காட்டுவோம். அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.